இந்த விஷயம் பேசும்போது என்ன சொல்ல வர்றார் இந்திய நாட்டு பிரதமர்னா, இவ்வளோ நாளாக இருந்த அரசியலமைப்பு சட்டமே ஒரு வகுப்புவாத சட்டம் தான், மத ரீதியாக பிரிக்குது, மத ரீதியாக பிரிச்சிருக்குன்னு அண்ணல் அம்பேத்கர் மீது ஒரு குறை சாட்டுறாரு. அம்பேத்கர் அமைத்து வைத்த அரசியலமைப்பு சட்டமே ஒரு வகுப்புவாத சட்டம், அது பிரிவினை தூண்டுற சட்டம்னு சொல்ல வர்றாரு. அப்படிதானே கருத்து. அவர் சொல்றது என்ன, இப்போ மாற்ற போறேன்னா ஆல்ரெடி இருந்தது தப்புன்னு தானே அர்த்தம். அப்போ அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பாபா சாஹிபுடைய அரசியலமைப்பு சட்டமே தவறுன்றாரு. இதை எப்படி நம்மளால ஏற்றுக்கிட்டு போக முடியும்? நாங்கள் என்ன கேட்குறோம், சரிங்க நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரீங்கல்ல, எப்படி இதை செஞ்சு காட்டுவீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த ஜனவரி 2024 உத்தரகாண்டில் பரிசோதனை ஓட்டமாக முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வராங்க. நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடில் என்ன சொல்கிறீங்க, அனைத்து ஜாதியும் அனைத்து சமுதாயமும் எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, நேச்சுரல் ஜஸ்டிஸ், அருமையான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, இனிக்கி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாத்தியக்கூறான்னு கேட்டிங்கன்னா அவங்களே சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க.